வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். பை மோட்டோ ஷாப்பிங் மொபைல் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்க போகிறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்கள் கிழங்கு சாப்பிட்றதுனால குழந்தைய சில குழந்தைங்களுக்கு ஊனமாக பிறக்கிறாங்க இல்லையா, அந்த ஊனத்தை கருவிலே சரி செய்யலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கணுமா, அதுக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்லாங்க. இது சாப்பிட்றதுனால உடல் எடையை அதிகரிக்கவும் இது உதவுதுங்க. இதில் கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுனால மனுஷனுக்கு பலவிதமான நன்மைகள் வருதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடை அதிகரிக்கும். கல்லீரல், மண்ணீரல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வடையாக போட்டு சாப்பிட்லாம், சிப்ஸாக போட்டு சாப்பிட்லாம். வடையாக போட்டு சாப்பிடும்போது பெரியவங்க வேறு சிறியவங்க எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அடுத்தது இதில் கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இதை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறையுதுங்க. அதனால் சுகரில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு பெரிய பயனுள்ள உணவாக இருக்குங்க. அடுத்து நச்சு கொழுப்பில் இது ரொம்ப நீக்குதுங்க. உடம்பில் ஏகப்பட்ட நச்சு கொழுப்பு இருக்கும். அதை இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்குதுங்க. அப்புறம் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க மூலிமா இரத்த ஓட்டத்தை சீராக்குது, நச்சு கொழுப்பில் கரைக்குது. இதில் இரும்பு, தாமிரம் இருக்கிறதுனால இரத்த சோகையும் கட்டுப்படுத்துங்க. அதுவே நாற்று அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம உடம்பு என்ன ஆகும்னா சீரானமாக உதவுங்க. அடுத்தது இதில் புரத சத்துக்கள், வைட்டமின் கேவும், எலும்பு மற்றும் திசுக்கள் இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மையை கொடுக்குதுங்க. மரவள்ளிக்கிழங்குல தோசை சுடலாம், அடை செய்யலாம், உப்புமா செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பாரில் போட்டு கூட சாப்பிட்லாங்க. முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா இதை ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையில் பார்த்தோன்னா நம்ம துணியில் முடமுடன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த முடமுறப்பு காரணமே என்ன பார்த்தோம்னா இந்த மரவள்ளிக்கிழங்கோட கஞ்சியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்துறது மூலிமா என்ன ஆகுதுன்னா மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது முடமுடன்னு அப்படியே இருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மரவள்ளிக்கிழங்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமாக கருதக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு. அனைவரும் கட்டாயம் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.